கமல், ரஜினி, சுந்தர் சி மூவரும் தலைவர் 173 படத்துல இணைய போவதான செய்திகள் வெளியாகி டாக் ஆஃப் த டவுனா மாறி இருந்தது. ஆனா திடீர்னு சுந்தர் சி அந்த படத்துல இருந்து விலகுவதா அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கமல், சுந்தர் சி விலகிவிட்டதா அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி 3 பேரும் இணைய முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்துல தயாரிப்பாளர் தான். என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிச்ச கதையை தான் நான் எடுக்க முடியும். அதுதான் ஆரோக்கியமானது. ரஜினி அவர்களுக்கு பிடிக்கும் வரைக்கும் நாங்க கதையை கேட்டுக்கிட்டே இருப்போம். நல்ல கதை கிடைச்சதும் நிச்சயமா என்னுடைய தயாரிப்புல ரஜினி அவர்கள் நடிக்கும் படம் வெளியாகும். இந்த மாதிரி கூறியிருந்தாங்க. இந்த நிலையில அறம் நாடு என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள மூத்த பத்திரிகையாளர் உமாபதி, சுந்தர் சி ஒரு நல்ல டைரக்டர். ஒரு கதையை தந்து அவரை படமா செய்ய சொன்னா அதுல மசாலாவை ஏற்றி கமர்ஷியலான படமா கொடுத்துருவாங்க. மற்றபடி சுந்தர் சி ஒரு எழுத்தாளர் கிடையாது. ஒரு திரைக்கதையை காமெடியா டைரக்ஷன் பண்ணுவாங்க. ரஜினி, கமல் 2 பேருமே உட்காந்து கதை பற்றிய விவாதங்களை மேற்கொண்டு இறுதியில ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறமா சுந்தர் சியையோ KS ரவிக்குமாரையோ அல்லது வேறு யாரையாவது தேர்வு செஞ்சிருக்கலாம். அதை விட்டுட்டு சுந்தர் சியிடமே கதை கேட்டா அவங்க என்ன செய்வாங்க? அப்படி இருந்தும் பேய் கதை ஒன்றை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ECR ரோட்ல உள்ள ரெசார்ட்ல கதை விவாதத்துக்காக சுந்தர் சிக்கு ரூமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கதையை முடிவு செஞ்ச சுந்தர் சி குஷ்புவை வர வச்சு 4 மணி நேரமா கதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேய் கதையை கேட்டு பயந்து போன குஷ்புவுடைய முகம் ரொம்பவே வெளிரி போய் விட்டது. அந்த அளவுக்கு கதை அருமையா இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. இதனால மகிழ்ச்சி அடைந்த சுந்தர் சி தன்னுடைய பேய் கதையை எடுத்துக்கிட்டு போயஸ் கார்டன்ல ரஜினி அவர்களிடம் போயிருக்கிறாங்க. பேய் கதைன்னு தெரிஞ்ச 5 நிமிஷத்துல அப்புறமா முடிவு சொல்வதா ரஜினி சுந்தர் சியிடம் சொல்லியிருக்கிறாங்க. உடனே கமல் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ரஜினி அவர்கள், சுந்தர் சி பேய் கதையை சொல்றாங்க, நீங்க தான் பேய் கேரக்டர், நான் பேய் ஓட்டும் கேரக்டர்னு சொல்றாங்க, எனக்கு இந்த கதை செட் ஆகாது. அதுக்கப்புறமா 2வது கதையும் சுந்தர் சி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே ரஜினி அவர்களுக்கு பிடிக்கல. அடுத்து 3வதாவும் ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கதை கமல் அவர்களுக்கு பிடிச்சிருக்குது, ஆனா ரஜினி அவர்களுக்கு பிடிக்கல. லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். அதாவது சுந்தர் சி அவர்கள் 1 மாத காலமா ரெடி பண்ணி வச்சிருந்த கதையோட லைனுக்கு உள்ள கூட ரஜினி அவர்கள் வரல. அதுக்கப்புறமா தான் இந்த படத்துல இருந்து விலகி விடுவதா சுந்தர் சி அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்களாம். மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.